உயர்ந்த பதவியில் இருப்பவர்களை நாடுகின்றோம். அவர்களுடைய சிபாரிசு கடிதத்தை நாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, என் பெயரால் தந்தையிடம் நீங்கள் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவை தந்தை உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் கூறுவதை நாம் காண்கின்றோம். இந்த நடைமுறை வாழ்க்கையில் நாம் உயர்ந்த பதவிகளுடைய சிபாரிசுகளை நாடுவது அவருடைய பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கிடைக்கின்ற அந்த மரியாதை நன்மை. ஆனால் இறைவன் சொல்லுகின்ற அந்த பெயர் வெள்ளமை வாய்ந்தது. எடுத்துக்காட்டாக திருத்தூதர் பணி அதிகாரம் 3 வசனங்கள் 6 முதல் 7 இவற்றை நீங்கள் வாசித்தால் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பேதுருவும் பவுலும் தொழுகை கூடத்திற்கு செல்கின்ற பொழுது ஒரு பிச்சைக்காரன் பேதுருவை பார்த்து ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கின்றான். அதற்கு பேதுரு, என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை வைத்து உனக்கு நான் தருகின்றேன் என்று இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று அவனுக்கு வாக்களிக்கின்றார். அந்த வார்த்தையின் மூலமாக, அந்த பெயரின் மூலமாக அவன் சுகம் பெறுவதை நாம் காண்கின்றோம். இது இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்றது, சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் கடவுளுடைய உண்மையான மக்கள், அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவருடைய பெயரில் நாம் நம்பிக்கை கொண்டு நாம் நம்முடைய ஜெபங்களையும் தபங்களையும் இந்த மக்களுக்காக நாம் கொடுத்தோம் என்றால் இறைவன் முழுமையாக இந்த வைரஸை இந்த உலகத்தில் இருந்து அகற்றி விடுவார். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையில் அவருடைய பெயரில் வல்லமை உள்ளது என்பதை நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமைக்கு ஏற்பார் நம்முடைய வாழ்க்கையை நாம் வழிநடத்த வேண்டும். இவைதான் இறைவன் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு தருகின்ற அந்த திரு சிந்தனை. அவருடைய பெயரில் நாம் நம்பிக்கை கொள்வோம். அவை அந்த பெயரில் உள்ள வல்லமையை பெற நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மரித்த சகோதரி சைமன் மேரி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், திரு அந்தோணி சாமி சகாய செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், மகன் மருமகள் பேத்தி குடும்ப ஆசிரியருக்காகவும், நினைத்த காரியம் நிறைவேறவும் தொடர்ந்து இறைவனுடைய ஆசி வேண்டியும்,
மரிய மைக்கேல் சபரிராஜ் இவருடைய பிறந்த நாள் என்று நன்றி பலியாகவும், திருமதி ஆரோக்கிய மேரி, திரு மிக்கேல் அந்தோணி சபரிமுத்து, திருமதி பிலோமினால், திரு ததேவி செல்வகுமார் ஆகியோரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், திருமதி விஜயா இவர்களின் குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் பக்தியிலும் படிப்பிலும் சிறந்து விளங்கவும், திரு அகஸ்டின் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், தயாபதி பெர்னாண்டோவுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், திரு தாமஸ் சந்தானம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், திரு ஜோசப், திருமதி டாக்டர் ராஜம் இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழவும், விசேஷமாக குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப தலைவியின் உடல் நலமடையவும், திரு அமல் பி ராயன், பபியோலா, திரு தேசாமி, ஜஸ்மின், திரு ராபர்ட் ஜெரி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாற்றிற்காகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்கள் இளைப்பாற்றிற்காகவும், திரு ஜென்கிஸ்டன் பெர்னாண்டஸ், திரு சேவியர் தாமஸ், சிஸ்டர் பிளாட் பியாட்டினா மேரி, திரு தேசாமி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரியை தூய மகிமை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானி அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சி நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்துக்காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 23 முதல் 28 வரை. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர். ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும்
அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போகவிருந்தபோது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்துக்காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் குற்றத்திற்கு உட்பட்டவர், கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 23 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய்.
இல்லாமல் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் என்றும் வல்லமையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாப்பின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையாக பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாதனர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூயப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை கொடுக்குமாறு உமக்கனை மக்களை நேராக ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பணித்தவாறே இம்மன நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை நினைத்து நான் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர்கள் பலியை செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள மன்றாடுகின்றோம். இப்பலியின் நாம் உலகம் கண்டிய திருவுளமாடி இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியானதை பெற்று கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதியுடைய ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என்ற உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். உலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினருக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உதவிடச் செய்கிறார்கள். நீ விரும்பியபடி உன் திருமுனிருக்கின்ற குடும்பங்களின் வேண்டுதல்களை கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறுநீர்களுடைய பிள்ளைகளை கனிவுடன் போடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உபகூதங்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்றும் மன்னரை அடைவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். வழியாகவே நீ உலகில் எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டு நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அருள் தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியிலிருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் முறு கொடுத்தார். அந்த உன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் முறு கொடுத்தார். அந்த முன்னவனின்
தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. என் பங்கின் பாதுகாவலரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.